என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இந்த வாட்டி அப் டு 12 lakh rupees வரைக்கும் டேக்ஸ் இருக்காமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விலக்கு கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயம். ஸோ மினிமம் வந்து கண்டிப்பாக 60,000லேருந்து per annumலேருந்து 1,10,000 வரைக்கும் ஒரு சேவிங்ஸு ரஃப்லி 5,000 rupees சொல்லலாம். அதாவது 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு நேரடியாக வீட்டுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. எஜுகேஷ்னல் லோன் நார்மலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கல்வி கடன் வந்து லோன் எடுத்துகிட்டு அப்ராடில் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டேக்ஸ் வந்து அதை டிடெக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு இது இருந்தது, ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஒரு 50,000 rupees வரைக்கும் அவங்களுடைய சேவிங்ஸை வந்து பேங்க்கில் டெபாசிட் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து இப்போது 1 lakh வரைக்கும் 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் கன்செஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 விதமான அட்வான்டேஜ். ஒன்று வந்து அப் டு 12 lakh rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு இந்த ரிபேட் 60,000 மூலமாக நோ டேக்ஸ். ஈவன் இஃப் யூ ஆர் ஏர்னிங் மோர் தென் 12 lakhs 15 lakhs நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 lakhs per month ஏர்ன் பண்ணுறாங்க 24 lakhs அப்படின்னா இந்த ஸ்லாப் ரேட் மூலமாக நீங்கள் கம்ப்யூட் பண்ணீங்க அப்படின்னா புது ரிஜிமில் முன்னாடி வந்து 4 lakhs இருந்தது, இப்போ 3 lakhs தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 1 lakh rupees சேவிங்ஸ் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் என்ன சில விஷயங்களை ஆட் பண்ணுறது, நிறைய விஷயங்களை கம்மி பண்ணுறது, ஸ்லாபை உயர்த்துறது, குறைக்கிறது, அந்த மாதிரியான திட்டங்களை நோக்கி மத்திய அரசு நகருமா? மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸுக்கு கிளாரிட்டி இருக்குது. பட் ஸ்டில் ஈவன் டுடே என்ன ஆகுது அப்படின்னா தெர் ஆர் சர்டன் ப்ராடக்ட்டுக்கு வந்து இது 5% வருமா 12% வருமா அப்படின்றது ஒரு இஷ்யூஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பாவ் பாஜி மிக்ஸ் எடுத்துக்கோங்களேன். பெட்டர் மிக்சர் தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும், சாஸ் தனியாக இருக்கும். ஸோ இது காம்போசிட்டாக நீங்கள் இப்போ யூ ஹேவ் டு டூ இட். தென் கொஷின் கம்ஸ் எப்படி ஹவு டு வி டிட்டர்மைன் த டேக்ஸ் அப்படின்றது இந்த இன்டர்பிரேஷன். ஆக்சுவலி இட்ஸ் இன்டர்பிரேஷன் அன்லஸ் சி தீஸ் ஆர் ஆல் ஸ்மால் டீத்திங் இஷ்யூஸ் ஆர் தேர். இதெல்லாம் இட் காட் டு எவால்வ். ரியல் பெனிஃபிட் ஆஃப் ஜிஎஸ்டி ஆக்சுவலாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ரெவென்யூ நியூட்ரல் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் 5% சில ப்ராடக்ட் இருக்குது, சில ப்ராடக்ட்டுக்கு வந்து 12, 18 அது மாதிரி 28 இருக்குது இல்லையா. இதெல்லாம் நீங்கள் எடுத்து ஆவரேஜ் பண்ணுறீங்க. ஆவரேஜ் ரேட்டுன்னு பார்க்கும்போது முன்னாடி வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் தி டாக்ஸ் வாஸ் அபவுட் 12.8% இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் ஆன அப்புறமாக இட் இஸ் நவ் அட் 11%. முன்னாடி என்ன பர்சன்டேஜ் இருந்தோ த ரெவென்யூ நியூட்ரல் ரேட் நவ் ஹஸ் கம் டவுன். என்ட்ரி டேக்ஸ், அந்த டேக்ஸ் வார் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் இருந்தது இல்லையா. இங்கே 12%, நாங்கள் 5%னா 7% நீ அங்கே வாங்க, ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே தமிழ்நாடுக்கு நீ 7% என்ட்ரி டேக்ஸ், ஸோ தட் இட் கெட்ஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் வாட் இஸ் டேக்ஸ் டெரரிசம். இதெல்லாம் ஜிஎஸ்டி வந்த அப்புறமாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்தது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் கொடுத்த அறிக்கையில் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஸ்கீம்ஸுமே வந்து இல்லை. ஸோ வந்து தமிழ்நாடு கிட்டத்தட்ட புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சென்ஸில் தான் முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது. தமிழ்நாடு பட்ஜெட் வரச்சே நம்ம அதே வந்து கேட்க முடியுமா? கோயம்புத்தூருன்ற வேர்டு உங்கள் பட்ஜெட்டில் இல்லை, விழுப்புரம்ன்ற பேர் உங்கள் இதில் இல்லை, தூத்துக்குடின்றதில் இல்லை, எல்லா டிஸ்ட்ரிக்ட் பேரும் வருதா தமிழ்நாடு பட்ஜெட்டில்? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர் சுந்தர்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த பட்ஜெட் வந்து தாக்கலாயிருக்கு, அது சம்பந்தமான நிறைய டிபேட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் அதை கொஞ்சம் பிரேக்கப் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் மிடில் கிளாஸுக்கு இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான பாயிண்ட்ஸ்னால் நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பட்ஜெட்னாலே உங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து மோஸ்ட் ஆஃப் தி சேலரி கேட் பீப்புள் வந்து எனக்கு வந்து பர்சனல் டாக்ஸேஷனில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது தான் ப்ராடாக பார்க்குறது. ஏன்னா நிறைய விஷயம் நம்ம வந்து ஃபண்ட் டெக்னிக்கலாக டெஃபிசிட்டு ஃபிஸ்கல் அது இதுன்னு பேசிகிட்டு இருப்போம். அது எண்ட் ஆஃப் த டே ஒரு வீட்டிற்கும் எனக்கு எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது அப்படின்றது தான் ப்ராடாக அவங்களுக்கு கூடிய புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இந்த வாட்டி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அப் டு 12 lakh rupees வரைக்கும் டேக்ஸ் இருக்காமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விலக்கு கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயம். ஸோ மினிமம் வந்து கண்டிப்பாக 60,000லேருந்து per annumலேருந்து 1,10,000 வரைக்கும் ஒரு சேவிங்ஸு ரஃப்லி 5,000 rupees சொல்லலாம். அதாவது 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு நேரடியாக வீட்டுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த சேவிங்ஸை வந்து ஒரு ஆஸ்பெக்டில் வந்து மிடில் கிளாஸு ஆர் அப்பர் மிடில் கிளாஸ், செமி மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 75,000 1 lakh சம்பாதிக்கிறவங்களுக்கே வந்து வித் ஆல் லோன், எஜுகேஷ்னல் ஃபீஸ் எல்லாமே வந்து அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிச் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. தே கேன் ஒன்லி லிவ் அ நார்மல் லைஃப் தான். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எல்லாம் சேர்த்திங்கன்னா இல்லை அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் வாஸ் அ பூன்.
ஸோ இந்த 5,000 rupees வந்து அவங்களுடைய ப்ராட் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டு விதம். ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் இட் என்கரேஜஸ் ஃபார் தெம் டு சேவ். செகண்ட்லி இன்னொரு அதர் ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னா அது எக்கனாமிக் சர்வேலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராட் இன்புட் இருந்தது அதில். அதாவது டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்கானமியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து there must be some demand based theory also அப்படின்னு rather than just merely an infrastructure spending and other things. ஏன்னா ஒரு கோவிட்லேருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வரச்சே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை நிறைய பூஸ்ட் பண்ணி அது மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் அந்த எக்கானமிக் சைக்கிளை வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த வாட்டி வந்து அகெயின் ஒரு டாக்ஸ் பிரேக்கும் கொடுக்கணும். அடுத்தது வந்து அவங்கள வந்து சேவிங்ஸ் அவங்க கையில் வந்து பைசா இருந்தது அப்படின்னா ஒரு கன்சம்ஷன் தியரி இருக்குது. அதுபடி சொல்கிறாங்க ஜென்ரலாக ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் நிதியமைச்சர் சொன்னாங்க. கிட்டத்தட்ட இந்த இதனால ஒரு 1 lakh crores வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது, லாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 1 lakh crores வந்து மினிமம் எக்கானமிக் பிரின்சிபிளில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்டாக அதை வந்து நாளைக்கு ஒருத்தர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒருத்தர் டிவி வாங்குறாரு, அந்த டிவி வாங்குற இன்னொருத்தருக்கு அதை வந்து சப்ளை செயின் அப்படி கண்டினியூ பண்ணுறச்சு ஒரு 5 times to 6 times வந்து எக்கானமியில் வந்து ஒரு சேல்ஸ் நடக்கும், விற்பனை நடக்கும். அப்படிங்கும்போது ஒரு ஜிடிபி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 5 lakhs crore to 6 lakh crores வந்து அது கான்ட்ரிபியூட் ஆகும். தேர்பை இட் வில் இன்க்ரீஸ் த ஜிடிபி அப்படின்றது ஒரு பேசிக் பிரின்சிபல் ஆஃப் எக்கானமி. வென் யூ injecting money into the economy can happen from 2 ways. One, directly incurring an expenditure, undertaking capital projects. Another way of doing this, making all these tax ops, which will indirectly increase the spending அப்படின்றது சொல்லலாம். ஸோ இந்த 12 லட்சம் அப்படிங்கிற அது வரைக்கும் வந்து வரி இல்லை, இன்கம் டேக்ஸ் இல்லை அப்படிங்கிறத தாண்டி வேற என்னென்ன மிடில் கிளாஸுக்கு வந்து லாபம் தரக்கூடிய விஷயமா அந்த பட்ஜெட்டில் இருந்துச்சு? டாக்ஸேஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 12 lakhs வந்து உங்களுக்கு 2-3 இடுதுறலாக இருந்ததை வந்து விளக்கியிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எஜுகேஷ்னல் லோன் நார்மலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கல்வி கடன் வந்து லோன் எடுத்துகிட்டு அப்ராடில் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டேக்ஸ் வந்து அதை டிடக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு இது இருந்தது, ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஒரு 50,000 rupees வரைக்கும் அவங்களுடைய சேவிங்ஸை வந்து பேங்க்கில் டெபாசிட் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து இப்போது 1 lakh வரைக்கும் 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் கன்செஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்ஸ் இதை வந்து 12 lakh rupees வரைக்கும் எக்ஸம்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்ததுனால பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து நிறைய பேர் ரிட்டையர்ட் பென்ஷன்ஸோ சரி எல்லாருமே வந்து வீட்டு வாடகையை வச்சு நம்பி இருந்திருப்பாங்க. இப்போ சில நிறைய பேர் வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் இருப்பாங்க, மேல் வீடு வந்து அவங்களுக்கு வாடகையில் கொடுத்துருப்பாங்க, கீழே அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முன்னாடி ஒரு 20,000க்கு மேலே ஒரு மாதத்துக்கு வந்து வாடகை வந்தாலே வந்து அதில் ஒரு வருமான வரி பிடித்தல் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருந்தது, விச் மீன்ஸ் 2,40,000 per annum அப்படின்றது. இப்போ இதை வந்து சின்ஸ் 12 lakh rupees வரைக்கும் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்ததுனால அதை வந்து 20,000 per month அப்படின்றத 50,000 per month அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா அதை 50,000 per month எனக்கு டேக்ஸ் இருக்காது ஓவராலாக, பட் அவங்க வந்து அதை பிடித்தல் பண்ணினா அதுக்கப்புறம் அதை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அதை ரீஃபண்ட் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்றது ஒரு இதில் ஸ்மால் கம்ப்ளைன்சஸ் பர்டன்லாம் இருந்தது, அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நேரடியாக டைரக்ட் டேக்ஸ் மூலமாக இதுதான் பெனிஃபிட்டாக. நீங்கள் அதர் சைடு இன்டைரக்ட் டேக்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மற்றதெல்லாம் வந்து சப்ளை செயின் பெனிஃபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சில இம்பார்ட்டண்ட் லைஃப் சேவிங் டிவைசஸ்க்கு வந்து உங்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க 36 லைஃப் சேவிங் டிவைசஸ்க்கு. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அண்ட் ஃபார் தி இம்பார்ட்டண்ட் தி மெடிக்கல் காஸ்ட் இஸ் கோயிங் டு கம் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து தி காம்பனண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபார் எல்இடி டிவிஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ், அதோட ரா மெட்டீரியல் இண்டிஜினியஸாக இங்கே வந்து ப்ரிவென்டிங் இன்டைரக்ட்லி த சைனா டிபெண்டன்சி. ஸோ எக்கனாமிக் சர்வேல வந்து சைனா டிபெண்டன்சி பற்றி ஒரு செப்பரேட் ஆர்டிக்கிளே இருக்குது. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல. ஸோ இந்தியா ஷுட் டெவலப் செல்ஃப் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ். ஸோ அந்த ஒரு ஏரியாவில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்கா இப்போ எடுத்துக்கூடிய ஸ்டாண்டை நோக்கி போகிறோம். அந்த ஆன்டி சைனா பாலிசி டுவர்ட்ஸ் அந்த எக்கானமி அப்படிங்கிறது ட்ரம்ப் வந்து வெளிப்படையாக வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்தியாவும் அதை நோக்கி நகருதுன்னு புரிஞ்சுக்கலாம் அது மூலியம். கண்டிப்பாக. ஏன்னா எக்கனாமிக் சர்வேல அது இன்ஃபேக்ட் அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக் சர்வேல அதை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்தியா மாரி உள்ள ஒரு இடத்துல வந்து அதை கம்ப்ளீட்டாக நம்ம ஏன்னா நிறைய நிறுவனங்கள் வந்து இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அதை வந்து திடீர்னு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடாது சைனாலேருந்து, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ட்ரேட் பேன் அப்படிங்கும்போது அது பாதிப்பு நிறைய உடனே வந்துருச்சு. அதை கிராஜுவலாக தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற இந்தியா அப்படிங்கிறது எக்கனாமிக் சர்வேயோட ஒரு ஒப்பீனியன். பட் அதுக்கான பிளான்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் கைட்லைன்ஸ் அண்ட் பாலிசிஸ் ஆல்ரெடி ரோல் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் த ரா மெட்டீரியல் காம்பனன்ட்ஸ் இஃப் யூ வாண்டட் டு மேக் அ மொபைல் ஃபோன் ஒன்லி இன் இந்தியா, அதுக்கான கஸ்டம்ஸ் டியூட்டிலாம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, விச் வில் இன்டைரக்ட்லி அகெயின்
will be only reducing the cost, and therefore it goes to the people அப்படின்றது சொல்லலாம். ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் ட்ரைனிங். இப்போ வந்து லாஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. எங்கேயோ இருக்கிற ரூரல் வில்லேஜில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து டாப் 500 கம்பெனிஸில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஃபேக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம கண்கூடியாத மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வெப்சைட்டில் வந்து இஸ் அ நோடல் ஏஜென்சி ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன். அதை அவங்க வந்து ஈவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 கேண்டிடேட்ஸ் ஆர் தேர் who are being placed in top companies. ஸோ இது மாதிரி வந்து அஃப்கோர்ஸ் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்கில்ஸ் அண்ட் ட்ரைனிங் அப்படின்றது இருக்குது. ஸோ மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே மறைமுகமாக கண்டிப்பாக பட்ஜெட் மூலமாக ஜிஎஸ்டி ரிடக்ஷன்னாலையும் சரி, கஸ்டம்ஸ் டியூட்டி ரிடக்ஷன்னால ஆர் இது மாதிரி ஹெல்த் கேர் அண்ட் பெனிஃபிட்ஸ் அலோகேஷன்ஸ்னால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் போய் சேரும். இப்போ இந்த பட்ஜெட் வந்த போதே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 12 லட்சம் வரைக்கும் வந்து வருமான வரி இல்லை அப்படிங்கிற அந்த செய்தி பயங்கரமாக ஃப்ளாஷ் அப் ஆனப்பயே 2 விதமான டேப்லர் காலம் வந்துச்சு. ஒன்று வந்து 0 to 12 lakhs நோ இன்கம் டேக்ஸ்னு போட்டு அது ஒன்று. இன்னொன்று வந்து அதுக்கப்புறம் வந்து 0 to 4 lakhs 5 to 10 lakhs அதுக்கு வந்து 4% 5%. அது என்ன கணக்கு? அது அதாவது என்ன விஷயம்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா அப் டு 1.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருந்தது. யார் 1.5 lakhsக்கு மேலே சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் ரிட்டனே ஃபைல் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் 2 லட்சம் ஆச்சு, 2.5 லட்சம் ஆச்சு, 3 லட்சம் ஆச்சு. அதுக்கப்புறமாக நியூ ஸ்கீம் அண்ட் ஓல்டு ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க. நீங்கள் வந்து பேசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 2 விதமான ஃபேமிலியாக ப்ராடக்ட் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு மேபி ஐ வில் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் பிஹைண்ட் த நியூ ரெஜிம் ஆல்சோ. there are 2 types of families normally. For example, family 1 which is first time young generation professional. அவங்க அப்பா வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறவராக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சேர்றாரு, கடன் வாங்கி வீடு வாங்குறாரு, ஏன்னா ஓன் ஹவுஸ் கிடையாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே அவர் எடுக்கிறாரு. சம்டைம்ஸ் கார்பரேட்லேருந்து கொடுத்துருவாங்க. இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ இவர் பார்த்தா அப்படின்னா அவருக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வந்தால் கூட ஹவுசிங் லோன் இஎம்ஐ கட்டுவார், கார் லோன் இஎம்ஐ கட்டுவார், வண்டி லோன், எஜுகேஷன் லோன் ரீபேமெண்ட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். 2வது விதமான ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு இன்ஜினியர், டாக்டர், வெல் செட்டில்டு, அவங்களோட எல்என்டியில் ஒர்க் பண்ணுறாரு. எக்ஸாம்பிள், அவங்களுக்கு கார்பரேட்டில் ஆல்ரெடி ஃபேமிலிக்கே மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கும். ஸோ நான் நல்லா படித்தேன், கஷ்டப்பட்டேன், நல்லா சம்பாதிக்கிறேன். பட் ஆனால் எனக்கு வந்து வீடு கடன் தேவையில்ல, ஆல்ரெடி வீடு இருக்குது. ஸோ வி ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை போத் தி பீப்புள். ஸோ முன்னாடி இருந்த டாக்ஸேஷன் பாலிசி எப்படி இருந்தது அப்படின்னா ஒன்லி இட் வில் பெனிஃபிட் தி ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபேமிலி. அதர் டைப் ஆஃப் பர்சன்ஸுக்கு இல்லை, ஏன்னா அவருக்கு தேவையில்லை கடன். சும்மாவான்னு டாக்ஸுக்காக சில பேர் வீடு வாங்கி போடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலும் மாறி இருக்கு. நான் வந்து அப்கிரேட் பண்ணுறப்பட்டு ரெண்ட் பே பண்ணிட்டு போயிட்டு சொந்த வீடு தேவையில்லைன்ற ஒரு பர்செப்ஷன்ஸ் இருக்கு. நான் 10 வருஷம் முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கணும்னு வீடு வாங்கிடு, கடன் வாங்கிடு, அப்பதான் வந்து ஒரு வில் பி வெரி கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படி பார்க்க முடியல. லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங். இன்னைக்கு 20,000 வீட்டில் இருக்க வாடகையில் நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் வந்து வீடு ஏன் வாங்குறீங்க, அது வந்து லாஸ், அதுக்கு வந்து இட் இஸ் டிபேட்டபிள். See, it's highly debatable and perceptions. See, when you buy a house and capital appreciation உங்களுக்கு வருது 10 வருஷத்துல, it's also a good thing. And also risk protection. நாளைக்கு in my absence also my family will have a house. அப்படின்றது ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அட்லீஸ்ட் 1 house is must. The different principle. So the new regime வந்து நிதி ஆயோக் என்ன பண்ணாங்க, ஒரு ரிசர்ச் பண்ணி there are 2 types of people. So therefore new scheme அப்படின்னு கொண்டு வந்தாங்க. Also simplification, taxing the gross. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறியா, அதில் பே பண்ணு, நிறைய கன்ஃபியூஷன், ஹெச்ஆர் எவ்வளோ டிடக்ட் பண்ணு, கன்வென்ஸ் எவ்வளோ டிடக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் இல்லாமல் taxing the gross அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபிகேஷனை கொண்டு வந்தாங்க. இது 2மே போயிட்டு இருந்தது. கிராஜுவலாக பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா தி நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ப்ரிஃபர்டு, நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருந்தது இது வந்து சேவிங்ஸுக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னா, பட் ஆனால் நம்பர் ஆஃப் பீப்புள் அட் எண்ட் ஆஃப் தி டே ப்ரிஃபர்ட் த நியூ ஸ்கீம் வேர் லார்ஜ் அப்படின்றது. டைரக்ட் டாக்ஸ் கோடு புது லா வந்தது. ஸோ இவங்க கிராஜுவலாக வந்து டாக்ஸிங் இந்த கிராஸ்ன்ற மைண்ட் செட்டுக்கு போகிறாங்க. அப்படி இருக்கிறச்சே என்ன ஆகுது அப்படின்னா லாஸ்ட் பட்ஜெட்டில் என்ன பண்ணாங்க, ஈவன் தோ த டாக்ஸ் ஸ்லாப்ஸ் இருந்தாலும் நியூ ரெஜிமில் 0 to 3 lakhs, 3 to 5 lakhs, 5 to 7 அப்படின்னு இருந்தால் கூட இண்டிபெண்ட்டாக ரிபேட்னு ஒரு செக்ஷன் இருக்குது. எக்ஸம்ஷன்றது ஒன்று, ரிபேட்ன்றது டாக்ஸ் கம்ப்யூட் பண்ண அப்புறமாக விலக்கு தரது வந்து ரிபேட். ஸோ அதில் வந்து இன்டைரக்ட்லி தே கேவ் எ ப்ரொவிஷன் தட் அப் டு 7 lakh rupees வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு அந்த டாக்ஸ் என்ன இருக்கோ அது கம்ப்ளீட்டாக வரி விலக்கு இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ்ன்றது இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி 0 to 4, 4 to 8 ரொம்ப ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுற மாதிரி 4 lakhs ஸ்லாப்ல கொடுத்துட்டாங்க. அது இருந்தாலும் இண்டிபெண்டன்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஸ்லாப்ஸ் இருக்கு இல்லையா, 0 to 4, 4 to 8. ஸோ ஒரு 12 lakhs வரைக்கும் மட்டும் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த டாக்ஸ் ஸ்லாப் வரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 60,000 டாக்ஸ் வரும். ஸோ இந்த தனியாக இந்த 87A ஒரு செக்ஷன் கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு வந்து இது மாதிரி கம்ப்யூட் பண்ணி டாக்ஸ் ஸ்லாப் படி
60,000 வரைக்கும் டேக்ஸ் வருது அப்படின்னா அது வரைக்கும் நம்ம விலக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ இன்டைரக்டாக என்ன ஆகுது அப்படின்னா அப் டு 12 lakh rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் கம்ப்யூட் பண்ணுவீங்க, பட் 60,000 rupees வரைக்கும் டேக்ஸை கம்ப்யூட் பண்ணி எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது 2 விதமான அப்ஜெக்டிவ். ஒன்று வந்து பேசிக் எக்ஸம்ஷன்ஸை நம்ம நாளைக்கு கூட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க 0 to 12 lakhs, அவங்க கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ப்ராக்கெட் விட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ தி நம்பர் ஆஃப் ஃபைலர்ஸ் இருக்காங்க இல்லையா, டேக்ஸ் ஃபைலர்ஸ், அவங்களோட இன்ஃபர்மேஷன் ரீடிங் இதெல்லாம் தேவை இப்போ அட்லீஸ்ட் சம் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு. ஸோ ஈவன் தோ யூ ஆர் earning, for example, 1 lakh per month, you don't pay tax, but you have to still file the returns. ஏன் அப்படின்னா your basic exemption is only 4 lakhs. ஸோ எனி பீப்புள் 4 lakhsக்கு மேலே ஏர்ன் பண்ணுறவங்க கண்டிப்பாக அவங்க டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணி ஆகணும். ரெண்டாவது டே யூ டோன்ட் பே டேக்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து டேக்ஸ் ஃபைலிங் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு, எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் உங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஃபைல் பண்ணிடலான்றது. ஸோ ஸ்லாப்ன்றது இருக்குது ஒன்று, அண்ட் ரிபேட்ன்றதுக்கு 12 lakhs இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த ஸ்லாப் ரேட் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு வந்து ஒருத்தர் 15 lakhs ஏர்ன் பண்ணுறாரு, 20 lakhs ஏர்ன் பண்ணுறாரு, அவங்களுக்கு வந்து ரிபேட் இருக்காது, பட் ஆனால் அவங்களுக்கு வந்து டேக்ஸ் கம்ப்யூட் பண்ணணும் நீங்கள். ஸோ இந்த 15 lakhs ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 0 to 4 lakhsக்கு வந்து நோ டேக்ஸ், 4 to 8 lakhsக்கு வந்து 5%, to 20,000 he will pay on this. So next on 4 lakhsக்கு he will pay 10%. ஸோ இவரோட 15 lakhsன்றது வந்து it will fall under 12 to 16. ஸோ இது வந்து 15% கம்ப்யூட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி கம்ப்யூட் பண்ணணும். ஸோ டேக்ஸ் ஸ்லாப் வில் பி தேர். இண்டிபெண்டாக ஒரு ப்ரொவிஷனில் என்ன பண்ணுறாங்க, 60,000 வரைக்கும் நீங்கள் இந்த கம்ப்யூட் பண்ணி வரக்கூடிய டேக்ஸுக்கு உங்களுக்கு 60,000 கீழே நீங்கள் 50,000 தான் வருதுன்னா ஃபுல்லி எக்ஸம்ட், 40,000 வருதுன்னா ஃபுல்லி எக்ஸம்ட், 70,000 வந்ததுன்னா உங்களுக்கு அது ரிபேட்டு கிடையாது. விச் மீன்ஸ் மோர் தென் 12 lakhs வரைக்கும் மேலே போனால் தான் நீங்கள் 60,000 மேலே உங்களுக்கு கம்ப்யூட். ஸோ 2 விதமான அட்வான்டேஜ். ஒன்று வந்து அப் டு 12 lakh rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு இந்த ரிபேட் 60,000 மூலமாக நோ டேக்ஸ். ஈவன் இஃப் யூ ஆர் ஏர்னிங் மோர் தென் 12 lakhs, 15 lakhs, நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 lakhs per month ஏர்ன் பண்ணுறாங்க, 24 lakhs அப்படின்னா இந்த ஸ்லாப் ரேட் மூலமாக நீங்கள் கம்ப்யூட் பண்ணீங்க அப்படின்னா புது ரிஜிமில் முன்னாடி வந்து ஒரு 3 lakhs வந்தது, இப்போ வந்து இல்லை முன்னாடி வந்து 4 lakhs இருந்தது, இப்போ 3 lakhs தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 1 lakh rupees சேவிங்ஸ் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய பேர் வந்து இந்த டாக்ஸ் ஸ்லாபை விரிவு கொடுத்ததுனால ரேட் கூட முன்னாடி பார்த்தீங்கன்னா 25% ஒரு ரேட் கிடையாது, இப்போ 25% ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகுது, முன்னாடி வந்து ஒருத்தர் 10% சஃபர் ஆனவர் இன்னைக்கு 5% சஃபர் ஆவார். முன்னாடி வந்து ஒருத்தர் 15% ஸ்லாப்ல இருந்தவர் இன்னைக்கு 10% வரார். அதனால அவங்களுக்கு கூட சேவிங்ஸ் இருக்கு அவரேஜா. அதனால தான் டாக்ஸ் சேவிங்ஸ் ஃபார் பர்சன் கோஸ் அப் டு 1,10,000 per annum. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், 2 விதமான விமர்சனங்களும் அதில் வச்சாங்க. ஒன்று வந்து முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் பேசும்போது இந்த எக்ஸம்ஷன், இந்த 12 lakh எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது வெறும் 3 கோடி பேரை தான் வந்து இது வந்து பெனிஃபிட் பண்ணும் அப்படின்னு ஒரு விமர்சனம். ரெண்டாவது, இந்த எக்ஸம்ஷன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்கு. ஸோ வந்து அப்போ வந்து மாசத்துக்கு வந்து 1 லட்ச ரூபா வந்து சம்பாதிக்கிறார் அப்படின்னா கூட அவர் வந்து கிட்டத்தட்ட டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அப்படின்னா நம்ம ஒரு காலத்துல இருந்த நம்ம ஒரு 20 ஒரு காலத்துல இருந்து 50,000 45,000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 lakh வேல்யூக்கு வந்துருச்சு. அதனால தான் இந்த எக்ஸம்ஷன் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று வந்து அதாவது அந்த பேசிக் எக்ஸம்ஷன்ற கான்செப்டே வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ட்ரிவன் தான். இப்போ வந்து ஒய் 1,50,000 becomes 2 lakh ஓவர் தி பீரியட் 2 to 250 போச்சு அப்படின்னா இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆல்சோ தான் இருக்க முடியும். ஸோ அதனால அதேபடி தான் நீங்கள் 4 lakhs போயிருக்கு. பட் தென் யூ ஹேவ் டு சி எக்ஸம்ஷன் வந்து முன்னாடி 3 lakhsன்றது இருந்தது, இப்போ 4 மடங்குக்கு 12 lakhsக்கு போயிருக்கு. ஆர் நீங்கள் ஈவன் 7 lakhs முன்னாடி இருந்தது கூட எடுத்துக்கலாம் ரிபேட்டுக்கு. முன்னாடி 7 lakhs இருக்கு, 7 lakhs அப்படின்றது இப்போ 12 lakhs போயிருக்கு. ஆல்மோஸ்ட் இட் வாஸ் 60 to 70% ஜம்ப் இஸ் தேர். அதனால இன்ஃப்ளேஷன் டசன்ட் grow by 60%, even going by his logic, number one. So you can defend it by saying anything, it is great. But prima facie ஒருத்தருக்கு வந்து நீங்கள் 1 lakh rupees பை ஈவன் நார்மல் எம்ப்ளாயீஸ்ட்ட பேசுகிறோம் அப்படின்னாலே 1 lakh rupees எனக்கு டேக்ஸ் இல்லை அப்படிங்கும் போது இட் பிகம்ஸ் ஸோ சிம்பிள் போத் ஃபார் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் ஆல்சோ எம்ப்ளாயீஸ். ஸோ ஒன்லி ஒன் திங் இஸ் the employees who are going to save because of this, நாளைக்கு வந்து நான் ஈவன் 5,000 rupees per month கூட இருக்கட்டுமே, அதை வந்து if I am the user, இந்த 5,000 என்னோட எம்ப்ளாயர் டேக்ஸ் டிடக்ட் பண்ணதாக கருதி நான் இதை வந்து ஒரு ஆர்டியில் போடுறேன். இட் வில் க்ரோ. ஐ அசியூம் தட் இதுக்கு முன்னாடி எனக்கு 5,000 டிடக்ட் பண்ணி தான் கொடுத்தாங்க, நான் 5,000 டிடக்ட் பண்ணதாகவே நினச்சிக்கிறேன். நான் இதை ஒரு ஆர்டியில் போட்டு நான் சேவிங்ஸ் பண்ணுறேன். அட் எண்ட் ஆஃப் தி யூ ஜஸ்ட் விஷுவலைஸ் ஆஃப்டர் 2 years it becomes a 1.5 lakh rupees, 2 lakh rupees. This is how I have to take it. So rather than no, that will help me in beating my inflation indirectly. So from a political perspective, yes, you can make a statement like that, no, inflation is one illa, but let him give a formula then. See, one, it is not just merely an exemption. It is also again
எக்கானமிக்கு கன்சம்ஷன் க்ரோ பண்ணுறதுக்கு அண்ட் ஜிடிபி இம்பேக்ட் அது ரியல் மெஷர் தே ஆர் சேயிங் as against 6.4 it may even it will help GDP grow to 9%. Even worst case 8% எடுத்தா கூட it will help in this measure alone will help in making the GDP growth up to 8%. இப்போ அடுத்த கட்டமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இந்த ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சிறு குறு பிஸ்னஸ் வந்து பண்ணக்கூடியவங்களுக்கு, அவங்களுக்கு எந்த மாதிரி, ஏன்னா இப்போ சிறு குறு தொழில் பண்ணக்கூடியவங்க ஜாஸ்தி எடுத்துக்கிறாங்க. அது வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் இந்த கடைகளில் தொடங்கி சின்ன சின்ன தொழில்கள் தொடங்கி எல்லாத்துலேயுமே ஜாஸ்தி எடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ், அதில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் பட்ஜெட்டில் இருந்து? கரெக்ட். ஸோ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமாக இந்த டெஃபினேஷன் ஆஃப் MSME அப்படின்றத வைடன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா முன்னாடியே இது வந்து முன்னாடி ஆரம்பத்தில் 50 crores 2017 பார்த்தீங்கன்னா 50 crores வரைக்கும் இருக்கிறவங்கள தான் மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க டர்ன் ஓவர் பண்ணுறவங்களுக்கு. அதுக்கப்புறம் 250 crores இதை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப் டு 500 crores டர்ன் ஓவர் பண்ணுறவங்க வந்து MSME அப்படின்னு கருதியிருக்காங்க. இது வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 2 விதமான ஆர்கியூமெண்ட். ஒன்று 500 crores பண்ணுறவங்க லார்ஜ் என்டர்பிரைஸ் தானே, அவங்களை எப்படி நீங்கள் வந்து MSMEன்னு சொல்ல முடியும் அப்படின்னா இங்கே தான் வந்து நிறைய ப்ரெசன்டேஷன். இப்போ வந்து டெக் கம்பெனிஸ் லைக் ஹுண்டாய், அதில் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 2 சப்ளையர், காம்பனன்ட் சப்ளையராக இருப்பாங்க. நான் ஒன்லி ஐ வில் சப்ளை சீட், ஒன்லி ஐ வில் சப்ளை சம் ராட், அது மட்டும்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் வந்து தின் மார்ஜின் தான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஆல் நெகோஷியேட். சம்டைம்ஸ் ஈவன் மெட்டீரியல்ஸே அவங்க கொடுத்துருவாங்க. you will only do some labor processing and then you give it. Your turnover will be even 700 crores, but you will earn only a small margin. So because of their turnover, margin is less. அவங்க வந்து MSME முன்னாடி கருதப்படலை. ஸோ இப்போ வந்து அவங்க MSME ஆக ஈவன் லார்ஜ் என்டர்பிரைசஸ் ஆல்சோ they have been covered under MSME. ஸோ இதனால என்ன பலன், என்ன பெனிஃபிட்? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் MSME லால வந்து யாரெல்லாம் என்டர்பிரைசஸ் கவர் ஆங்களோ, நம்பர் 1 பேங்க்ல கன்செஷனல் ரேட் ஆஃப் லோன் அவங்களுக்கு கிடைக்கும். 2வது MSME லான்னு தனியாக சட்டம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஓமெண்ட் ஒரு லார்ஜ் என்டர்பிரைசஸ்க்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறீங்கன்னா within 45 days யுவர் பில் ஷுட் பி கிளியர்ட் மேண்டிட்டரிலி. அதர்வைஸ் MSMEன்னு தனி ஒரு லீகல் ஃபோரம் இருக்குது, அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், வரலாம், போடலாம். இப்போ மேஜர் என்டர்பிரைசஸ் ஈவன் தோ ஐம் சேயிங் நான் வந்து டர்ன் ஓவர் எனக்கு ஜாஸ்தியாக இருக்கும், பட் எல்லாமே இட்ஸ் ஒன்லி ஃபார் புக் பர்பஸ், பட் மை ஏர்னிங் ஒன்லி எத்தன் மார்ஜின். நான் இன்னைக்கு MSMEன்னு வச்சு Hyundai or any other big companies, automobile companies or whomsoever, they have to pay my bill within 45 days. ஏன்னா நான் வந்து I will run only on a small thin margin. எனக்கு வந்து I will keep only low bank credits. நீங்கள் எனக்கு 1 மாதம் பில் நீங்கள் பே பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் மேனேஜ் பண்ண முடியும் சில என்டர்பிரைசஸ். 2வது மாதம் பில் நீங்கள் பே பண்ணலன்னா எனக்கு என்னோட சேலரிஸ், ரெண்ட் பேமெண்ட் எல்லாமே எனக்கு பாதிக்கப்படும். அங்கே வந்து திடீர்னு ஸ்ட்ரக் ஆகிடுவாங்க MSME. ஸோ MSMEயோட பில் அதனால தான் 45 daysக்குள்ளே பே பண்ணணும் மேண்டேட்டரியாக. அதுக்கு ரைடிங் ப்ரொவிஷன்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் லால ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது. அதாவது MSMEயோட பில்லை நீங்கள் 45 daysக்குள்ளே பே பண்ணலன்னா அதை நீங்கள் செலவாகவே எழுத முடியாது லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ், அப்படி இல்லை இன்டெரக்டாக நிறைய ப்ரொடக்ஷன். இது மாதிரியான எனக்கு பெனிஃபிட். ஸோ ஐ எம் ஏபிள் டு ஆக்சஸ் கேபிட்டல் அட் சீப்பர் காஸ்ட். என்னுடைய கிரெடிட் மூவ்மெண்ட்டை ரெகுலேட் பண்ண முடியுது. ஐ கெட் அ செப்பரேட் ஃபோரம் டு ஹேவ் மை டிஸ்பியூட் அட்ரஸ்ட் இன் கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மெட்ரோ ரயில் அது ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு சப்ளை பண்ணுறேன், ஒரு 50 கோடி பில் ரைஸ் பண்ணுறேன், 45 கோடி பாஸ் பண்ணுறாங்க, பாக்கி 5 கோடி இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு டிசால்வ் பண்ணுறாங்க. ஐ ஹேவ் அ செப்பரேட் ஃபோரம். ஐ நீட் டு கோ டு தி ஹை கோர்ட். ஐ கெட் அ MSME forum where I can present my dispute. So just by teaching the definition, more number of enterprises are getting all these benefits which are otherwise applicable for ஒரு MSME அப்படின்றத நம்ம சொல்ல முடியுது. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா there are specific sector specific benefits இருக்கு. ஒன்று வந்து there's been a provision for establishment of ஒரு separate food technology கான ஒரு இன்ஸ்டிடியூட் கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க, which will again indirectly entrepreneurs involved in food technology க்கு அப்புறம் food and leather and toy. So I think one good announcement is that positioning the country as a global toy hub ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா again this goes back to the China dependency. ஜென்ரலாக இந்த டாய் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா சைனா டிபெண்டன்சி தான் இருந்தது. ஸோ தெர் இஸ் பீன் அ செப்பரேட் ஒரு நாலேஜ் சென்டர் அண்ட் கேப்பபிலிட்டி சென்டர் தே ஆர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் டு பொசிஷன் இந்தியா ஆஸ் அ குளோபல் டாய் ஹப் அப்படின்றது. ஸோ ஆல் த டாய் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஈவன் சைக்கிள் ஸ்மால் டாய் மேனுஃபேக்சரிங் தேவர் ஆக்சுவலி அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இம்போர்ட் ஆஃப் மெட்டீரியல். ஏன்னா அவங்க டெக்னிக்கலி ட்ரேடிங் தான் பண்ணியிருந்தாங்க, அங்க எல்லாமே ரெடியா அந்த ரிமோட் கார் எல்லாம் இருக்கும், அது இம்போர்ட் தான் போடும். அசம்பிள் கூட ரொம்ப ஸ்மால் செக்மெண்ட்ல நடக்கும், இல்லாட்டா அப்படியே தான் வித்துருந்தாங்க. அந்த பேன் வந்த அப்புறம் அவங்களாம் தே ஹவ் பீன் ஆக்சுவலி பீன் வாஷ்ட் அவுட். இப்போ நவ் தீஸ் வில் பி அன் ஹை ஓப்பனர். ஸோ இது இமிடியட்லி வில் ரீகூப் தெம்னு சொல்ல முடியாது, பட் திஸ் வில் டெஃபினெட்லி பி அன் ஹை ஓப்பனர் ஃபார் தெம் அப்படின்னு சொல்லலாம். தி குளோபல் டாய் ஹப் அப்படின்றது இட்ஸ் அ கேம் சேஞ்சர்.
இதனால 22 lakh நியூ ஜாப்ஸ் வில் கெட் கிரியேட்டட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் அஃப்கோர்ஸ் தெர் ஆர் குவைட் அ ஃபியூ அமெண்ட்மெண்ட்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ரெண்டு விதமாக, ஒன்று வந்து தி ஏஐ அஃப்கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு, தென் என்கரேஜிங் அக்ரி ஸ்மார்ட் டெக், அக்ரிகல்ச்சரில் இப்போ ட்ரோன் ஆர் எனி அதர் டெக்னாலஜி, ஆட்டோமேட்டிக் இரிகேஷன், ஆட்டோமேட்டிக் சப்ளை செயின்ஸ், அது மூலமாக ஸ்பெஷல் இன்சென்டிவ் வந்து ஆக்ரி பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் எக்ஸம்ஷன், தனி ஃபண்ட் டு பி கிரியேட்டட் ஃபார் தட்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னு ஒன்று இருந்தது சார். அதாவது சிஜிஎம்எஸ்எஃப்சி ஸ்கோர்னு சொல்லுவாங்க. அது வந்து 10 crores-லேருந்து 20 crores-க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ், ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸுக்கு கிரெடிட் அவைலபிலிட்டி வித்தவுட் கொலேட்ரல். ஸோ நாளைக்கு வந்து ஐ எம் an entrepreneur. நான் வந்து பேங்க்குக்கு நாளைக்கு லோன் போகிறேன்னா நீ என்ன கேட்பாங்க, ஃபஸ்ட்டு உனக்கு இம்மூவல் ப்ராப்பர்ட்டி என்ன வச்சிருக்க, அதுக்கு செக்யூரிட்டி இதுன்ட்டு. ஸோ அப் டு 20 crore rupees வரைக்கும் வித்தவுட் எனி பிரைமரி அடிஷ்னல் கொலேட்டரல் வந்து லோன் வாங்குறதுக்கான விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா நேஷனலிஸ்ட் பேங்க் எல்லாத்துலயுமே வந்து பாலிசி ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி 10 crores வரைக்கும் இருக்கு, 20 crores வரைக்கும். சி சப்ஜெக்ட் டு யுவர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ஆல்சோ. பட் வந்து ஐ கேன் மேர்லி கோ டு பேங்க் அண்ட் சே தட் ஐ ஹேவ் அ பிஸ்னஸ், எனக்கு இது லோன் கொடுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. யூ ஷுட் பி அதர்வைஸ் எலிஜிபிள் ஃபார் அ லோன். நீங்கள் உங்கள்கிட்ட ப்ராப்பர் பிஸ்னஸ் இருக்கணும், கேஷ் ஃப்ளோஸ் எப்படி ஜெனரேட் ஆகுது, நீங்கள் அந்த 20 crores லோனுக்கு உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் ஆகுதா, அது ரீபேமெண்ட் ஆகிறதுக்கு இதெல்லாம் பார்ப்பாங்க. இல்லை முத்ராங்கிறது அப்போ தனி, அதுவும் இது தட் இஸ் ஃபியூ லேக்ஸ் லைக் வெரி சிறு தொழில் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள், எனக்கு வந்து நான் ஒரு டிவிஎஸில் நான் ஒரு சப்ளையர், சிம்பிளாக ஒரு ஸ்க்ரூ தான் நான் சப்ளை பண்ணுறேன். நான் வந்து எனக்கு ஒரு கிரெடிட் லைன் வேணும். ஒரு ஸ்மால் வெரி இந்த சைஸில் தான் என்னுடைய ஒரு 2 மிஷின் தான் இருக்கும் என்கிட்ட. ஒரு 10 பேர் வேலை பண்ணுவாங்க. எனக்கு ஐ நீட் அ கிரெடிட் ரொட்டேஷனுக்கு தேவைப்படும் போது இது கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் ஐ கேன் கெட் இட் ஃப்ரம் தட். ஓகே ஓகே. ஸோ இதுதான் இந்த ஆண்டர்பிரினியர்ஸ், பிஸ்னஸ் அண்ட் அதர் பீப்புளுக்கு தீஸ் ஆர் ஆல் வாட் த விமன் சென்ட்ரிக்கா, இந்த விமன் ஆண்டர்பிரினர்ஸ் அவங்களுக்குன்னு எதுவும் தனியான? ஆமாம் சார், இந்த விமன் சென்ட்ரிக்கா இஸ் ஹவ் ஒன் பாயிண்ட் வேர் ஸ்கீம், ஒரு தனி ஸ்கீம்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஸ்கீம் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினியர் அப்படின்னு சொல்லிட்டு அப் டு 2 crores ஃபார் 5 lakh women ஃபார் மார்ஜினலைஸ் ஆண்டர்பிரினியர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சி தெர் இஸ் தி டீடைல்ஸ் ஆஃப் த ஸ்கீம் ஆர்பிஐ ரோல் அவுட் பண்ணணும். பட் பாலிசி லெவலில் வந்து டு என்கரேஜ் உமன் ஆண்டர்பிரினியர்ஸ் தெர் இஸ் அப் டு 2 crore rupees ஃபார் 5 lakh womenஸ்க்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இட் வில் பி மேபி ரோல்ட் அவுட் த்ரூ செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த விஷயங்களை தாண்டி இப்போ அடுத்து போகணும் அப்படின்னா விவசாயிகள், ஸோ வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து குறிப்பாக வந்து இருக்குது? ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து நிறைய இந்த எம்எஸ்பி சார்ந்த பிரச்சனைகள், அப்புறம் வந்து இந்த விவசாய உரம் சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான சார்ந்த விஷயம்? ஐ திங்க் இந்த மேடம் ஸ்டார்ட் பண்ணதே வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ஃபஸ்ட்டு கோர் அப்ஜெக்டிவ் வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வேல ப்ராடாக உங்களுக்கு தி கான்ட்ரிபியூஷன் டு தி farmers, contribution of the farmers to the GDP, more than 30% of the contribution comes from the farmers. So economic survey ப்ராடாக 3 ஃபவுண்டேஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று அஃப்கோர்ஸ் யூ ஷுட் டார்கெட் டபுளிங் ஆஃப் த farmers income by way of 1 through subsidies, 2 by way of access to the capital, அவங்களுடைய கோல்டு ஸ்டோரேஜ் அண்ட் அதர் திங்ஸ்க்கு வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரியான பெட்டர் ஆக்சஸ் டு கேபிட்டல், த்ரூ மார்க்கெட்டிங், அஃப்கோர்ஸ் த்ரூ ஈனாம் ஆர் எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் போர்ட்டல், அது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுன்ட்டு. 4 அஃப்கோர்ஸ் தி விஷன், அதாவது பை 2030 வந்து அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் டு த எக்ஸ்போர்ட் ஷுட் பி மோர் தென் 100 billion இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிகர் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சரல் ஆஸ் ஆஃப் நோ இட்ஸ் க்ரோயிங், GDP from the agriculture is growing at 4%. So the economic survey says in order to achieve by Vikshit Bharat and all these 2047 targets, it should grow at 6 to 7% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So these are the foundation laid in the economic survey. Now let us see how it gets translated இங்கே. So apart from the direct no, the fund இருக்குது, அக்ரிகல்ச்சருக்கு கோர்னா ப்ராடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து apart from basic agriculture on the cereals and pulses based aspect or தாண்டி other livestocks and other allied agricultural activities க்கு பூஸ்ட் பண்ற மாதிரி including food processing industries, அவங்களுக்கு வந்து கால்நடை வளர்ப்பு, துணை தொழில், துணை தொழில், துணை தொழில், எஸ்,
அக்ரி பேஸ்டு எம்எஸ்எம்இஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து லைக் அதுங்க அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், அந்த மாதிரியான ஆக்சஸ் டு கேபிட்டல் அண்ட் சீப்பர் தி சம் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன்ஸ் கூட அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் வில் ஆல்சோ இன்க்ளூட் பெட்டர் ப்ரைஸிங். அதுதான் உங்களுக்கு இந்த ஐ திங்க் வி ஷுட் ஆல்சோ டாக் அபவுட் தட் மக்கானா, இச்சி அண்ட் மெய்சி. அதை வந்து லேட்டர் அதை வந்து ஆர்கானிக் அண்ட் ஸ்பெஷாலிட்டி கிராப்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு பீகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்தாலும், அண்ட் ஆல்சோ அக்ரி பேஸ்டு ஸ்டார்ட் அப்ஸ் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஃபார் ஆண்டர்பிரினர்ஸுக்கு உங்களுக்கு டேக்ஸ் கன்செஷன் இன்க்ளூடிங் ஆல் திஸ் ட்ரோன் டெக்னாலஜி, தோஸ் ஆர் ஆப்ரேட்டிங் அந்த லாஜிஸ்டிக்ஸ், அவங்களுக்கு வந்து ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு கூட லாட் ஆஃப் எக்ஸம்ஷன்ஸ் வந்து அவைல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஆல் ஓவரால் குட் அலோகேஷன் டன் ஃபார் அக்ரிகல்ச்சர், இந்த ஃபார்மர்ஸ் சம்பந்தமான விஷயம். ஓகே சார், இப்போ இந்த இடத்துல இந்த ஜிஎஸ்டி சம்பந்தமான நிறைய கேள்விகள் தொடர்ச்சியாக வந்து இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக நம்ம போன வாட்டி நிதியமைச்சர் கோயம்புத்தூர் வந்த போது கூட அந்த அன்னபூர்ணா இஷ்யூ ஒன்று நம்ம பார்த்தோம். அவர் அந்த ஓனர் வந்து பன்னுக்கு ஜிஎஸ்டி இல்லை, பட் வந்து ஜாமையும் பட்டரையும் சேர்த்து அதுக்கு தனி ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அது சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி கடந்த காலங்களில் நம்ம பட்ஜெட் வந்து பார்க்கும்போது பட்ஜெட் தாக்கல் பண்ண உடனேயே இந்த பொருட்களோட விலை கம்மியாகுது, இந்த பொருட்களோட விலை வந்து அதிகமாகுதுங்கிற மாதிரி அந்த டேப்லெட்ஸ் அந்த நியூஸ் எல்லாமே வரும். பட் அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்குது. ப்ளஸ் இந்த ஜிஎஸ்டிலேயே ஏதாவது ரெகுலேஷன் இருக்குமா அடுத்தடுத்து வர நாட்களில்? ஜிஎஸ்டியில் என்ன சில விஷயங்களை ஆட் பண்ணுறது, நிறைய விஷயங்களை கம்மி பண்ணுறது, ஸ்லாபை உயர்த்துறது, குறைக்கிறது, அந்த மாதிரியான திட்டங்களை நோக்கி மத்திய அரசு நகருமா? ஜிஎஸ்டி பட்ஜெட்டில் வந்து ஜென்ரலாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு. முன்னெல்லாம் வந்து எக்ஸைஸ் சர்வீஸ் டேக்ஸ் வேட் இருந்த காலத்தில் இன்ஃபேக்ட் வந்து பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க பட்ஜெட் அன்றைக்கி. ஏன் அப்படின்னா அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற எக்ஸைஸ் ரேட் எல்லாமே மறுநாள் நெக்ஸ்ட் டேலேயே இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணினா இன்வென்ட்ரி கிளியர் பண்ண முடியாது. இன்வென்ட்ரிக்கு வந்து என்ன ரேட்டு போடுறதுன்னு தெரியாது. இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மறுநாள் கிரியேட் பண்ணுறது வந்து வேறு புது ரேட்டில் கிளியர் பண்ணி ஆகணும் குட்ஸை. இது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தது. ஈவன் ஸ்பிக்கு அது மாதிரி யூரியா எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் ஜிஎஸ்டி வந்த அப்புறமாக வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து பட்ஜெட்டில் ப்ராடக்ட் ரேட் அப்படின்றது கம்மி தான். ஏன்னா ஜிஎஸ்டிக்கு வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் கேன் டிசைட் தி பவர் டு இன்க்ரீஸ் த ரேட் ஆர் மாடிஃபை த ரேட் அப்படின்றது. ஸோ ஜிஎஸ்டி சட்டத்தில் ஏதாவது அமெண்ட்மெண்ட் வரணும், இந்த ரிட்டர்ன் ஃபைலிங், டைம் லைனு, ஷோ காஸ்ட் நோட்டீஸ் கொடுக்கறது, ஆஃபீஸரோட பவர்ஸு, இதுக்கெலாம் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாம். பட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி ஒன்லி டிசைடட் பை தி ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றது மத்திய மாநில அரசோட ஒரு டாக்ஸ் டுவல் ஃபெடரலிசம்ஸ் கீழே வந்து பவர்ஸ் இருக்குது. டுடே பை டெமோக்ரஸி தி என்டிஏ கவர்மெண்ட் மே கேரி அன் ரைட் ஓவர் இட். பட் ஆஸ் அ லா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் போத் ஸ்டேட் அண்ட் சென்டர் கூடிய ரெப்ரசென்ட் பண்ணது தான். அது ஃபண்டமெண்டல் நம்பர் 1. நம்பர் 2 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஒரு 1300 ப்ராடக்ட்ஸ் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸ் ப்ராக்கெட்குள்ளே ஜிஎஸ்டியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டியில் வந்து எப்படி வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். தே ஹவ் ஃபார்ம்டு சம்திங் கால்ட் அஸ் ஃபிட்மெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லி இது இன்றைக்குமே அந்த ஃபிட்மெண்ட் கமிட்டி இருக்குது டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்கும் முன்னாடி ஜிஎஸ்டி ஒரு சப்ளை செயினில் வரது கூட எப்படி இருந்தது அப்படின்னா முன்னாடி எக்ஸைஸ் மேனுஃபேக்சர் பண்ணோன்னே, அதுக்கப்புறம் அது விற்பனை. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கும் முன்னாடி வந்து 2 டேக்ஸ் இருந்தது. மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டுக்கு லைபிலிட்டி, டே பை எக்ஸைஸ் டியூட்டி. சேல் அப்படின்னு நடக்கும்போது ஒரு ஈவெண்ட்டுக்கு சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் வேல்யூ ஆடட் டேக்ஸ்னு அது மாறுச்சு. ஸோ இது ரெண்டும் சேர்த்து எவ்வளோ முன்னாடி ஒரு ப்ராடக்ட்டில் சஃபர் ஆகிருந்ததோ அதை தான் வந்து ஜிஎஸ்டி ரேட்டாக கொண்டு வந்தாங்க. பட் தே ஃபிட்டட் டு த நியரஸ்ட் ரேட். அதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டியில் 5% இருக்குது, 12% ஆர்ன்றது இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு 11.5 இருந்தால் 12 பண்ணாங்க, 17 இருந்தால் 18 கொண்டு வந்தாங்க, 19 இருந்தால் 18 கொண்டு வந்தாங்க. இதுதான் திஸ் தி ஃபிட்டட். ஸோ இதில் வந்து ஈவன் ஃபார் த பன் ஆர் வாட் எவர் யூ சே. ஏன்னா எக்ஸைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஆக்சுவலாக ரொம்ப புரியாத ஒரு விஷயம். எக்ஸைஸில் வந்து மேனுஃபேக்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப யூனிக்கான ஒரு டெஃபினிஷன். முன்னாடி இருந்ததில் டெஃபினிஷனில் ஒரு ஃபார்ம் ஆஃப் மெட்டீரியலை புது ஃபார்மாக மாற்றினீங்கன்னா அது மேனுஃபேக்சர். ஜென்ரலாக நம்ம மேனுஃபேக்சர்னால் நம்ம என்ன புரிஞ்சுப்போனா புது உற்பத்தி அப்படின்னு நினச்சிருப்போம். 4-5 மெட்டீரியலை கலந்து ஒரு புது ப்ராடக்டாக கொண்டு வந்து ஒரு லாங் பைப்பை 3-2 கட் பண்ணி விற்றீங்கன்னா கூட அது மேனுஃபேக்சர். லாங் பைப் சோல்ட் அஸ் அ ஸ்மால் பைப் இஸ் மேனுஃபேக்சர் அப்படின்றது நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பன் அப்படின்றத ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தேர் ஆர் வெரி ஆர்குமெண்ட்ஸ் இருந்தது. ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டலில் இட்லி பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து மேனுஃபேக்சர். மாவு வந்து இட்லி ஆகிடுச்சு,
அப்போ வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து டாக்ஸ் அத்தாரிட்டியில் வந்து நான் இதுக்கு ஜிஎஸ்டி போடுவேன் இது பண்ணேன். இன்னொருத்தர் வந்து என்ன சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் வந்து ஏர் கண்டிஷனில் உட்காந்து ஒரு நல்ல சேவை தான் கொடுக்குறோம், அந்த பில்லுக்கு சர்வீஸ் டேக்ஸ் தான் போடணுன்ற ஒரு ஆர்குமெண்ட்லாம் இருந்தது. அதெல்லாமே வந்து இப்போ ஜிஎஸ்டி வந்த அப்புறம் பிகாஸ் அது எண்ட் ஆஃப் த டே போத் இஸ் ஜிஎஸ்டி. இப்போ நீங்கள் இந்த எக்ஸைஸை போடுற இது அதாவது இட்லி இஸ் அ குட் சர்விங் ஆஃப் இட்லி இன் அ ரெஸ்டாரண்ட் இஸ் அ குட் ஆர் அ சர்வீஸ் அப்படின்றதே ஒரு பெரிய டிபேட்டாக இருந்தது. இப்போ ஜிஎஸ்டி வந்த அப்புறம் அதெல்லாம் கிடையாது, எதை வேணால் போட்டு, ஏன்னா இட்ஸ் அ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி இன்டர்பிரிட்டேஷனில் இருந்தது எல்லாமே சப்சிடி ஆயிடுச்சு. நம்பர் 1. நம்பர் 2, as I give you the ரேட் கிளாரிஃபிகேஷன் வந்து இப்போ பன்னுக்கு வந்து ரேட் இருக்குன்னா முன்னாடி எல்லாத்துக்குமே வந்து அதுக்கும் ரேட் இருந்தது, ஜிஎஸ்டி இருந்தது, எக்ஸைஸ் போட்டிருப்பாங்க. அன்னபூர்ணான்றது ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எக்ஸைஸ் இருந்திருக்கும், வேட் இருந்திருக்கும். அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இப்போ என்ன இருக்கோ அதுதான் வந்து முன்னாடி. அதனால ஜிஎஸ்டி கடை ஈவன் ஃபார் நீங்கள் பாப்கார்னுக்கு எடுத்துக்கோங்க, சேம் இஷ்யூ தான். பட் ஆனால் இதில் என்ன ஆகுது முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாப்கார்ன் இஷ்யூ நான் கிளாரிஃபை பண்ணுறேன் மோர் பர்டிகுலர்லி. இதில் வந்து ஜிஎஸ்டியில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, காம்போசிட் சப்ளை, பண்டில்டு சப்ளை, மிக்சட் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு ஹையர் ரேட் இருக்குது, ஸ்லைட்லி கன்சிடர் டு பி அ லக்ஸரி. அதோட சாக்லேட் ஏழைங்க சாப்பிடுவோம், அது அந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் போகாதீங்க. 28%. ரைஸ் அப்படின்றதுக்கு ரைஸ் பேஸ்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு நில் ஜிஎஸ்டி வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து சில பேர் விற்கும் போது என்ன பண்ணிடுறாங்க, சாக்லேட் நிறைய இருக்கும், ரைஸும் அதில் மிக்ஸ் பண்ணி இருக்கும், அது ரெண்டு சேர்த்து விற்கும் போது ஒரு 100 ரூபான்னு நான் போடுறேன். இந்த 100 ரூபாயில் 50 ரூபா சாக்லேட், 50 ரூபா ரைஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், 100 ரூபான்னு விற்கிறேன். இது எப்படி நீங்கள் ஜிஎஸ்டி போடுவீங்க? இது ஒரு குழப்பம். அது கவர்மெண்ட்டுக்கும் லாஸ் ஆகக்கூடாது, ஆண்டர்பிரினருக்கும் கிளாரிட்டி இருக்கணும். இதில் தான் வந்து அதுக்கு ஒரு ரூல் ஒன்று வச்சுருந்தாங்க, காம்போசிட் சப்ளை, மிக்சட் சப்ளைன்னு சொல்லிட்டு. இது மாதிரி பண்டில்டாக வைக்கும் போது எந்த காம்பனண்ட் அதில் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த ரேட்டை நீங்கள் எடுத்து போடணும். இது அப்படி வி சால்வ் திஸ் ப்ராப்ளம் இல்லையா? அதர்வைஸ் பிகாஸ் கவர்மெண்ட் அது எல்லாருமே இப்போ நாளைக்கு சீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோல்டே விற்கிறீங்க, அதில் கொஞ்சோண்டு அரிசி விற்றுனா அரிசி தான் விற்றேன், இது வந்து 1000 ரூபா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கன்சிடரேஷனில் ஸ்ப்ளிட் பண்ணல, எப்படி நான் அலோகேட் பண்ணுறது? ஸோ இதனால இப்போ பாப்கார்ன் ஸ்டாண்டலோன் இருக்கு. நிறைய பேர் சாக்லேட் பேஸ்ட் பாப்கார்ன் போது இட் டேக்ஸ் த கேரக்டர் ஆஃப் சாக்லேட், தேர்ஃபார் த ஹையர் ரேட் ஹேஸ் டு அப்ளை அப்படின்றது. சி மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸுக்கு கிளாரிட்டி இருக்கு. பட் ஸ்டில் ஈவன் டுடே என்ன ஆகுது அப்படின்னா, தெர் ஆர் சர்டன் ப்ராடக்ட்டுக்கு வந்து இது 5% வருமா, 12% வருமா அப்படின்றது ஒரு இஷ்யூஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் இப்போ பஜ்ஜி போண்டா மிக்ஸ் அப்படின்னு இருக்கு, நிறைய ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸ் விற்கிறாங்க. வெறும் மாவுன்னு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கிடையாது ஜிஎஸ்டி. ஆனால் இன்னைக்கு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எப்படி வருது, ஒரு பேக்கெட்டில் அதுலேயே எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வருது, தனித்தனியாக வரும், அதுக்கான சாஸ் தனியாக இருக்கும். ஆர் ஈவன் நீங்கள் இந்த பாவ் பாஜி மிக்ஸ் எடுத்துக்கோங்களேன், பெட்டர் மிக்சர் தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும், சாஸ் தனியாக இருக்கும். ஸோ இது காம்போசிட்டாக நீங்கள் இப்போ யூ ஹேவ் டு டூ இட். தென் கொஷின் கம்ஸ், எப்படி ஹவு டு வி டிட்டர்மைன் த டேக்ஸ் அப்படின்றது. இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆக்சுவலி இட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன். அன்லஸ் சி தீஸ் ஆர் ஆல் ஸ்மால் டீத்திங் இஷ்யூஸ் ஆர் தேர், இதெல்லாம் இட் காட் டு எவால்வ். இதெல்லாம் வந்து லேர்னிங் ஃப்ரம் கண்ட்ரீஸ் விச் ஹவ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஜிஎஸ்டி. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரீஸ் லைக் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தே ஹவ் வெல் ப்ராக்டிஸ்டு ஜிஎஸ்டி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் இதுக்கெல்லாம் சொல்யூஷன்ஸ்லாம் அவங்க பஞ்சாயத்துலாம் பண்ணி இருக்கு. ஸோ இன்றைக்குமே வந்து ஆஃபீஸருக்குமே அது குழப்பம் தான், ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு கவர்மெண்ட்டுக்குமே இது எப்படி பண்ணி. ஸோ அதனால் இட் இஸ் ஆல் எவால்விங். ஸோ அதனால உடனே பிளெயின் பாப்கார்ன் வித்தா இப்படி பிராண்டட் பண்ணி வித்தா அப்படின்னா எஸ் சி பிட்வீன், அதாவது அந்த சேம் அன்னபூர்ணா இஷ்யூஸ் ஆர் பன் வாட் எவர், the bun which cost 5 rupees, jam which cost 10 rupees is not, they are not selling it for 10 rupees, they are selling for 50 rupees, 60 rupees or whatever. For example Annapurna or some other event concern also, when there is a brand attached to it, they are obviously நீங்க just நீங்க அமேசான்ல போட்டு பாருங்களேன் or some இதுல ப்ராடக்ட்ல you put some brand and then search for the product, அதுக்கான price வந்து 10 times இருக்கும். ஆப்வியஸ்லி பிராண்டடாக போகிறச்சு அவங்களுக்கான ஜிஎஸ்டி அஃப்கோர்ஸ் ஷுட் பி சார்ஜ். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா, இது வரி ஏய்ப்பு வந்து இதுக்கு ஒரு டேக்ஸ் பிளானிங்காக வச்சு பண்ணிடுறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, 10 ரூபா உள்ள பொருளை பிராண்டுன்னு போட்டு காமிச்சிட்டு 10 ரூபாய்க்கு மட்டும் ஜிஎஸ்டி பண்ணுவாங்க, 90 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி பே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களோட டர்ன் 100 கோடி இருக்கும், அதுக்கு 10 கோடிக்கு தான் ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க, 90 crores இருக்காது. ஸோ சில இடத்துல நம்ம வந்து ப்ராட் லூப்போல்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்றது ஆல் லேர்னிங் ஓவர் தி பீரியட், அதெல்லாம் வச்சு தான் பார்க்க முடியுது. சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் சார், ஜிஎஸ்டியில் வந்து இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எக்ஸப்ட் ஃபார் வெரி வெரி ரிமோட் இதில் முன்னாடி எல்லாத்துக்குமே எக்ஸைஸ் அண்ட் வேட் என்ன இருந்ததோ A+B is equal to now the GST rate has been, that is so for each and every product there is இது எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் லாஜிக்காக எக்ஸ்பிளேஷன் பண்ணலாம். ஆனால் இப்போ ஏன் பெருசாக தெரியுது அப்படின்னா நோ இது என்ன இருக்கு அப்படின்னா, அகெயின் நீங்கள் ரியல் பெனிஃபிட் ஆஃப் ஜிஎஸ்டி ஆக்சுவலாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, now there is something called as revenue neutral rate அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
நீங்கள் 5% சில ப்ராடக்ட் இருக்குது, சில ப்ராடக்ட்டுக்கு வந்து 12, 18 அது மாதிரி 28லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் நீங்கள் எடுத்து ஆவரேஜ் பண்ணுறீங்க. எப்போ நான் வந்து இது ஜென்ரலாக வருதுன்னா மொத்த ஜிஎஸ்டி மொத்த விற்பனை நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 12 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, முன்னாடி 50,000 டேக்ஸ் பே பண்ணீங்க, இப்போ வந்து 30,000 பே பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ரேட் ஸ்லாப் ரேட்லாம் விட்டுருங்க, உங்களோட ஆவரேஜ் எஃபெக்டிவ் ரேட் என்னன்னு பார்க்குறீங்க. அதே மாதிரி மொத்தம் ஜிஎஸ்டி என்ன, அதுக்கான டர்ன் ஓவர், ஆவரேஜ் ரெவென்யூ நியூட்ரல், எஃபெக்டிவ் எல்லா ரேட்டும் கலந்தடிச்சு ஒரு ரேட்டு ஆவரேஜ் ரேட்டுன்னு பார்க்கும்போது முன்னாடி வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் தி டாக்ஸ் வாஸ் அபவுட் 12.8% இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் ஆன அப்புறமாக இட் இஸ் நவ் அட் 11%. There has been a decrease in the rate that you are charging. So this is the first of all. So அது இருக்கு அப்படினால என்ன அர்த்தம் அப்படின்னா therefore ஜிஎஸ்டி முன்னாடி இருந்த வரியோட இப்போ கம்மியாக இருக்கு. வரி பயங்கரவாதத்தின் ஒரு முற்று இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணமே நான் சொன்ன இந்த இட்லி எக்ஸாம்பிள், கூட்ஸா சர்வீஸான்ற குழப்பம், இது மாதிரி ஜஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டு தான். ஒரு இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு யூஆர் அன் இன்ஜினியர், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சாஃப்ட்வேர் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் சேல் பண்ணுறீங்க டெவலப் பண்ணி. இது வந்து முன்னாடி ஜிஎஸ்டி, பிஃபோர் ஜிஎஸ்டி இட் இஸ் அ குட் ஆர் சர்வீஸ். இது கூட்ஸ்ன்னு சொல்லுவீங்களா சர்வீஸ்ன்னு சொல்லுவீங்களா? கோடிங் டெவலப் பண்ணுறீங்க, கொடுக்குறீங்க. இது எப்படி இன்டர்பிரேட் பண்ணாங்கன்னா ஆஃபீஸர்ஸ், ஒருத்தர் வந்து சர்வீஸ்ன்னாங்க, இன்னொருத்தர் இது சிடியில் போட்டு நீ தரல, அப்போ சிடியில் டேஞ்சபிளாக இருக்குல்ல அது கூட்ஸ்ன்னாங்க. ஸோ நவ் இட் இஸ் நோ சச் கொஷின்ஸ் ஆர் இது மாதிரி ஒரு 1000 விஷயங்கள் வந்து முற்றுக்கு வந்தது. தென் அஃப்கோர்ஸ் மல்டிபிள் டாக்ஸேஷன்ஸ். நீங்கள் வே பேக் யூ ஹவ் டு ட்ராவல் டூரிங் தி பீரியட் வேர் பை நீங்கள் ஈவன் டுடே யூ கோ அண்ட் பை எ கார் இன் பாண்டிச்சேரி, யூ பே லெஸ் டேக்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அந்த அதர் சேவிங்ஸ் இருந்தது. முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹையர் ரேட் ஆஃப் டேக்ஸ் இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து தே கோ டு பாண்டிச்சேரி பை இங்கே ட்ரைவ் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தென் அட் தட் டைம் தே brought something called என்ட்ரி டேக்ஸ். அந்த டேக்ஸ் வார் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் இருந்தது இல்லையா? இங்கே 12%, நாங்கள் 5%னா 7% நீ அங்கே வாங்கு, ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே தமிழ்நாடுக்கு நீ 7% என்ட்ரி டேக்ஸ், ஸோ தட் இட் கெட்ஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் வாட் யூ மீன் பை டேக்ஸ் டெரரிசம். திஸ் இஸ் வாட் இஸ் டேக்ஸ் டெரரிசம் மீன்ஸ். இதெல்லாம் ஜிஎஸ்டி வந்த அப்புறமாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்தது, முற்றியானது. அண்ட் அஃப்கோர்ஸ் தி பெஞ்ச்மார்க் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெவென்யூ நியூட்ரல் ரேட்டுன்னு சொல்கிறோம், RNR. ஓவரால் சேல்ஸ், ஓவரால் டேக்ஸ் கலெக்ஷனை நீ ஆவரேஜ் பண்ணி பார்த்தா அப்படின்னா முன்னாடி என்ன பர்சன்டேஜ் இருந்தோ த ரெவென்யூ நியூட்ரல் ரேட் நவ் ஹஸ் கம் டவுன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். அஃப்கோர்ஸ் ஈவன் ஆஃப்டர் 6 years to 7 years of implementation there are many issues on implementation of law இருக்குது, on understanding the issue. நான் சொன்ன மாதிரி அந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸுக்கு எப்படி ரேட் டிட்டர்மைன் பண்ணி, இதெல்லாம் வெரி வெரி ஆட் இஷ்யூஸ். அட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு 2 ஆஃபீஸருமே ஒரு என்டிட்டியை வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. தோ த லாவில் வந்து ஒருத்தர் தான் அசஸ் பண்ணணுன்ட்டு இருக்குது. ஸோ முன்னாடி என்ன ஆயிருந்ததுன்னா ஐ எம் போத் அ சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் அ கூட்ஸ் ப்ரொவைடர்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூட்ஸ் வந்து வேட்டில் இருப்பேன், சர்வீஸ் வந்து சென்ட்ரலில் இருக்கும். இப்போ நான் எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் போகணுங்க, 2 பேரும் என்கிட்ட ஐ ஷுட் நாட் கம் அண்ட் பி ஆன்சரபிள் டு ஆல், ஐ எம் ரெஸ்பான்சிபிள் டு ஒன்ன்றது லாவில் இருக்குது. பட் நவ் ஆல்சோ தெர் ஆர் சம் கேசஸ் வேர் ஐ ரிசீவ் நோட்டீஸ் வந்து சென்ட்ரல்டேருந்து வருது, ஸ்டேட்லேருந்து வருது. இதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் ஆர் தேர் விச் ஹேவ் டு ஓவர் கம் அண்ட் தென் கம் பேக். பட் தென் க்ரோத் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் அஃப்கோர்ஸ் டெஸ்பைட் ஜிஎஸ்டி பீங் கன்சம்ஷன் பேஸ்ட் டேக்ஸ் நீங்கள் பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் ஓவரால் ஆல் ஓவர் இந்தியாவிலேயே 1 lakh crores of collections every month. So consistent collections in GSTs are happening, which is a good implementation result. ஓகே சார், இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு கொடுத்த அறிக்கையில் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஸ்கீம்ஸுமே வந்து இல்லை. போன பட்ஜெட்லையும் நாங்கள் சொன்னோம், இந்த பட்ஜெட்டும் நாங்கள் வந்து போட்டதுக்கு பிறகு எம்பிக்களை கூட்டி வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னும் சொன்னார். அதுலேயும் எங்களுக்கு எதுவுமே இல்லை. ஸோ வந்து தமிழ்நாடு கிட்டத்தட்ட புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சென்ஸில் தான் முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கண்டிப்பாக சார். அதாவது சார் ஜென்ரலாக இது வந்து இந்த பட்ஜெட் அப்படின்றது வரைச்சே, இப்போ சப்போஸிங் தமிழ்நாடு பட்ஜெட் வரைச்சே நம்ம அதே வந்து கேட்க முடியுமா, கோயம்புத்தூருன்ற வேர்டு உங்கள் பட்ஜெட்டில் இல்லை, விழுப்புரம்ன்ற பேர் உங்கள் இதில் இல்லை, தூத்துக்குடின்றதுல இல்லை, அப்படின்னு எல்லா டிஸ்ட்ரிக்ட் பேரும் வருதா தமிழ்நாடு பட்ஜெட்டில்? இல்லை இல்லையா? ஸோ ஆல் ஓவர் இந்தியான்னு அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். பட் பேசிக்கலாக நம்ம வந்து கேட்கக்கூடிய கேள்வி எப்படின்னா, ஈவன் தோ தமிழ்நாடுன்ற வேர்டு ஸ்பெசிஃபிக்காக இல்லை அப்படின்னாலும் வாட் ஆர் தி அதர் வேஸ் இன் விச் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லெட்ஸ் டேக் திஸ் 12 lakh exemptions. ஸோ தமிழ்நாட்டில் வேலை பண்ணுற சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸம்ஷன்ஸ் கிடையாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்களா? ஸோ யூ ஆர் நாட் ஹாப்பி அபவுட் தட்டா? நம்பர் 2,
பெண்கள், தாழ்த்தப்பட்டோருக்கு, பழங்குடியினருக்கு, இந்த உமன் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து 5 லட்சம், உமன்களுக்கு வந்து 2 crores வரைக்கும் கிரெடிட் தரான்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடுல இருக்கிறவங்களுக்கு அது இல்லைன்னு சொல்லி இருக்கா. நம்பர் 3, இந்த எம்எஸ்எம்இ கிரெடிட் இன்க்ரீஸ் பண்ணதவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் இல்லவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்து ஆர்என்டியில் வந்து ஒரு அலோகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரலாகவே பை அண்ட் லார்ஜ் ஆர்என்டி இங்கே இருக்கிற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரூ ஐஐடி. ஸோ ஐஐடி மெட்ராஸ் இஸ் தே டூ வெல் இன் இது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். லாட் ஆஃப் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் ஆர் ஹியர். Look at how many MSMEs in the Tamil Nadu who are, because of being an automobile hub, how many MSMEs will be benefited on all the MSME schemes, that research and development allocations. So that you won't technically see, if this is a stand, then you should first we should bother about why Tamil Nadu is still in financial or debt crisis. You are 29% of your state GDP is still, there is an outstanding liability. There is a huge revenue deficit and fiscal deficit. Your salary cost and pensions cost are high. We should look at first our own finance also and let the state of affairs in Tamil Nadu be answered. இல்லை, நாங்கள் வந்து இப்போ மெட்ரோக்கு வந்து ஸ்கீமுக்கு வந்து பணம் ஒதுக்க சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு விஷயங்களுக்கும் கேட்டிருந்தோம், ஸ்பெசிஃபிக்காகவே வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தோம். ஆனால் அது எதுக்குமே வந்து ப்ரோக்ரஸிவ் தானே சார். அதாவது எல்லாமே வந்து பட்ஜெட் மூலமாக தான் வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற வந்து டைம் கிடையாது. உங்களுக்கு சென்னை மெட்ரோ ரூல் மாதிரி இப்போ வந்து லாஸ்டிங் ஐ திங்க் தி ஸ்டேட் மினிஸ்டர் ஃபைனான்ஸ் தங்கம் தென்னரசு அவர்கள் மாண்புமிகு நிதியமைச்சர் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில் கொடுத்தாங்க அப்படின்றது ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயில் இட்ஸ் அ ப்ரோக்ரஸிவ் திங் அண்ட் ஃபண்ட் அலோகேஷன்ஸ் ஈவன் லாஸ்ட் பிஃபோர் பட்ஜெட்லேயே வந்துருச்சு. ஸோ அதோட ஒன்லி நியூ அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் அதர் திங்ஸ் ஒன்லி கம். ஈவன் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டியில் கொடுக்கக்கூடிய ரோடு இன்ஃப்ரா எல்லாமே வந்து வாட் எவர் இஸ் கோயிங் டு கோ த்ரூ, டெஃபினெட்லி இட் வில் கோ த்ரூ ஒன்லி த தமிழ்நாடு ரூட் ஆல்சோ. இல்லாமல் ஆர் போர்ட் அலோகேஷன்ஸ் விச் வில் ஆல்சோ பெனிஃபிட் ஒன்லி த தமிழ்நாடு போர்ட்ஸ் ஆர் MSMEs and other industries also. For example, the cotton and food processing industries, textile manufacturing வந்து GST, இது கஸ்டம்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கோயிங் டு லார்ஜ்லி பெனிஃபிட் திருப்பூர். அது எப்படி நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்லை, வேர்டு இல்லை அப்படின்றது சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்கீம்ஸில் வந்து தமிழ்நாடுக்கு பெனிஃபிட் இருக்கணும் ஆர் முதன்மைப்படுத்தணும்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் வெரி பிளெயின் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ரேதர் தென் அனலைசிங் த பட்ஜெட் இன்டு டீப் அப்படின்றத நம்ம சொல்லலாம். நன்றி சார். பல்வேறு கேள்விகள் வச்சிருந்தேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.